வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு 2 வெங்காயம் அந்த மாதிரி எடுத்து உரிச்சிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். நம்ம சின்ன வெங்காயம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தாங்க 2 வெங்காயத்தை எடுத்து தோல் எடுத்து வச்சுக்கிறேன். டெய்லியுமே சாம்பார் இது ரசம் அப்படி இப்படி வச்சே வந்து போர் அடிச்சிச்சு. சரி இன்றைக்கி வெஜிடபிள் குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து குருமா வைக்கிறேங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நான் நல்லா சின்ன சின்ன பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் சீக்கிரமாக வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து தக்காளி எடுத்துக்கிறேன். நல்லா 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கினேன். தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீக்கிரம் வதங்குற அளவுக்கு நான் வந்து தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான். 2 தக்காளியை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கணும். நான் அடுத்து வந்து காயை வந்து கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸு கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் கேரட்டும் எடுத்திருக்கேன். பீன்ஸை வந்து நல்லா மேலேயும் கீழேயும் அந்த இதுவை எடுத்துடணும். அந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீன்ஸை அழகாக இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணுமானா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு செகண்டில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவரை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் நிறைய எடுக்கலை. எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா காயும் போடுறதுனால நம்மளுக்கு காய்ங்க நிறையா ஆகிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கேரட்டை வந்து மேலே வந்து தோலை வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும். கட் பண்ணக்கூடாது. மேலே லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி சுரண்டிக்கிறேன். பாருங்கள், சுரண்டிட்டு இதை வந்து கீழே மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா டக்குன்னு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே ஒரே சைஸாக போடணும் காய்ங்க. ஏன்னா குருமாக்கு ஒரே சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு காய் பெருசாகவும் ஒரு காய் சின்னதாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இது பாருங்கள், இந்த மாதிரி அது பீன்ஸ் எவ்வளோ சைஸு கட் பண்ணமோ அதே சைஸு தான் நம்ம கேரட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவ்வளோதாங்க. கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் வந்து இருக்குது. கொஞ்சம் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுக்கலாம். பச்சை காயை வந்து நான் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு தேங்காயை எடுத்து நம்ம வந்து உடச்சிக்கலாம். தேங்காயை உடச்சி அதிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதிலேருந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சட்னி அதை அரைச்சி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுமோன்னா டக்குன்னு ஆயிட்டு இருக்கும்போது கடகடன்னு எல்லாத்தையுமே ஒரே அடி இதில் வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் உருட்டி அதை எடுத்து இது பாருங்கள் மிக்சியில் போட்டு வச்சுக்கினேன். இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் சூடாகணும்.
குக்கர் சூடானதுன்னு நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் நிறைய தேவைப்படாதுங்க. எல்லாமே சும்மா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாவே போதும். பாருங்கள், சூடாயிடுச்சு, குக்கர் சூடாயிடுச்சு. சூடானோன்னு நம்ம வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. குக்கர் இது குருமாக்கு போடுற மசாலா ஐட்டம், அதாவது வந்து சீரகம், சோம்பு, அப்புறமா வந்து இது என்னது அது கிராம்பு எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை அதிலேயே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கி ஆனதுமே நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்து வதங்க விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும். இது வதங்கி வச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். நல்லா வந்து அடியில் வந்து தீயாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் இப்படி பதமாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து காய்ங்கள்லாம் நல்லா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுமானா வதக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம தண்ணியில் சுட தண்ணியில் போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இதிலையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை பட்டாணி எல்லாமே வந்து சேர்த்து ஒரேடியாக நம்ம வதங்க விடலாம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோம்னா நம்ம அது வெந்துடும். பாருங்கள், தேங்காய் அரைச்சி இதிலையே ஊற்றியாச்சு. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தேங்காயும் முன்னாடியே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம அதிலே தண்ணியை பிடிச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இந்த குருமா. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. பிடிச்சிருந்தா நீங்கள் இதையே நம்ம வந்து நல்லா இதுவே வந்து பாருங்கள், நம்ம 4-5 பேருக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு குருமா இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வதங்க விடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த காய் எல்லாமே கலந்து நல்லா வெந்துவிடும். குக்கரில் வெந்துன்னு இருக்கு. அவ்வளோதாங்க, குக்கர் விசில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போது ஒரு 4-5 விசில் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். குழம்பும் நல்லா திக்னஸ் வரும். அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் எல்லாமே கலந்து வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வச்சிட்டோம். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து இருக்கும். பாய் பாய்.